பிறப்பு அறுக்கணுங்கிறாங்க. அப்ப திரும்ப திரும்ப பிறந்துட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு விதமான தவறு அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்ம அணுகிருக்கோம். ஸோ பிறப்பு அறுக்கணும். அப்ப பிறப்பு எப்படி அறுப்பீங்கன்னா, அதுக்கு தான் மெடிடேட் பண்ணி உங்களுடைய ஆன்மா வந்து இயற்கையான மரணம் இல்லாம உங்களோட உடலை வந்து ஒளி உடம்பா மாத்துறது. இந்த பிலீஃப் தான் நம்மளுடைய கோர் பிலீஃபே. நம்மலாம் பிரபஞ்சத்தோட ஒரு அங்கம் தான். எப்படி நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்க உடம்புல ஒரு ரைட் சைடுல இருக்கக்கூடிய செல்லு இந்த பிரபஞ்சத்தோட ஏதோ ஒரு மூலையில இருக்க ஸ்டார்ல இருந்து வந்துருக்கலாம். இந்த பக்கம் ரைட் சைடுல இருக்க செல் வந்து அதோட மூலம் வந்து அதோட ஆட்டம் வந்து வேற ஏதோ ஒரு ஸ்டார்ல இருந்து வந்திருக்கலாம். எந்த இடத்துல இருந்து ஆரிஜின் ஆச்சுங்கிறது நமக்கே தெரியாது. அப்ப நம்ம காஸ்மிக் பீயிங்னு சொன்னா எமலோகம்ங்கிறது என்னன்னா, அது இன்டர்மீடியட் பார்த்து தான் அவங்க சொல்லுவாங்க. யமன் வந்து முடிவு பண்றாரு. இந்த ஆன்மாக்கள் வந்து மோட்சம் அடையணுமா, இந்த ஆன்மாக்கள் வந்து மோட்சம் அடையாம மறுபிறப்பு பிறக்கணுமான்னு தான். புர்கேட்டரி மாதிரி அது. ஓகே ரைட். மறுபிறப்பு தான் அவர் சொல்லுவாரு. ஸோ இது வந்து டைரக்டா அந்த நரகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. உலகம் வந்து சரியா ஒரு 8000 இல்ல 10,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து ரீசெட் ஆகுது. அப்ப அங்க மனிதர்களுடைய சிந்தனை எல்லாமே மறந்துடுது அப்படின்லாம் அவங்க சொல்லுவாங்க. எதுக்கு அவங்க சொல்லுவாங்கன்னா, மனிதன் உணர்ந்திருக்கிற விஷயங்கள் ஒரு தரப்பு இருக்கு, மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத விஷயங்கள் இன்னும் இந்த உலகத்துல இருக்கு. அவைகள் அதற்கான விடைகள் கண்டறியப்படணும். அப்ப அந்த அடிப்படையில ஒரு மனிதன் இறந்துட்டான் அப்படின்னா எப்ப தெரியுமா நமக்கு உறுதியா தெரியும்? வணக்கம். ரொம்ப ஃபிலாசபி அதை பற்றிலாம் வந்து யோசிக்கிறது இல்லை. ஏன்னா நிறைய யோசிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் யோசனையாக இருக்குப்பா, அதனால் தெரிஞ்சதை வச்சே வாழ்க்கையை ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரத்தில் யோசிச்சது உண்டு. பட் இந்த இறப்பு அப்படிங்கிறத பற்றி, இறப்புனால எல்லாருக்குமே ஒரு பயம்தான் வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இறப்பை பற்றி வேற ஒரு ஆங்கிளில் யோசிச்சுட்டே இருக்கும்போது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின், ஏன் எதுவுமே பிறந்தா உயிர் வாழ்ந்துட்டே இருக்கக்கூடாது, எல்லாத்துக்குமே ஏன் ஒரு முடிவு இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆரம்பிச்சு டெத்துக்கு அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து வந்திருக்கோம். அதை குறித்து சும்மா ஜாலியாக ஒரு கலந்துரையாடல் வச்சுக்கலாம். பார்வையுடைய பார்வை என்ன இருக்குன்னு கேட்கலாம், அவரோட ஒப்பீனியன் என்ன இருக்குது, ஹார்ட்ஃபுல்லான என்ன ஒரு ஆன்சர் கொடுக்க போகிறாருன்னு பார்க்கலாம் தான் இந்த ஒரு டாப்பிக்காக எடுத்தேன். நீங்கள் விரும்பி பார்ப்பீங்கன்னு நம்புவோம். வணக்கம். வணக்கம். ஏங்க இல்லை, இந்த கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும், அதெல்லாம் எடுத்தாச்சு. குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், அதுவும் எடுத்தாச்சுங்க. குழந்தை குட்டி இதெல்லாம் குழந்தை குட்டி எழுதி வச்சிருக்கேங்க. இந்த மாதிரி வந்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக பேசுறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது ரொம்ப டார்க்கரான செக்மெண்ட்ல போயிட்டு பேபிஸ்லாம் எழுதி வச்சிருக்கேன் ப்ரோ நான். சீரியஸா? அதுவும் இப்போ வந்து இறப்புக்கு அடுத்து என்ன அப்படின்னா, இல்லை நம்ம கண்டிப்பாக நீங்கள் நானும் எல்லாருமே அதை பற்றி யோசிச்சு பார்த்துருப்போம்ல. சி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிறிஸ்டியானிட்டியில் வந்து இட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, முடிவில்லா போயிட்டே இருக்கும். அதை யோசிச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். எப்படி ஒரு விஷயம் முடிவில்லாம போயிட்டே இருக்கும், எதா இருந்தாலும் அதுக்கு ஒரு முடிவு வரும்ல, ஐயோ என்னடா இட்டர்னிட்டியான்னு சொல்லிட்டு அது தலை வலிச்சிருக்கு எனக்கு. அதை பற்றி நிறைய விஷயம் யோசிச்சு பார்த்தா. அதே மாதிரி டெத்து அப்படிங்கிறது நம்ம ஃபிலாசபிக்கு வருவோம். பட் பேசிக்லி சயின்டிஃபிக்கா ஏன் ஒன்று தோன்றுனா அது மறையணுன்ற மாதிரி இருக்கு. உயிர் அப்படிங்கிறது தோன்றி மறையாது, நமக்கா இருந்தாலும் சரி, விலங்குகள், மரங்கள், எல்லாத்துக்குமே. இது இப்போ நான் இது வரைக்கும் பார்த்த இல்லை, இப்போ பல தத்துவ ஞானிகள் அவங்க இதை தேடி அலைஞ்சிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அதற்கான முடிவை வந்து எல்லாரும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் இதில் சொல்ல முடியுமே ஒழிய, இது இதனால தாங்க அது அதனால தாங்கன்னு சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இறப்பு அதுக்கப்புறம் ஒரு வாழ்வு, இல்லை இறப்புக்கு அப்புறம் ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஹெவனோ ஹெல்லோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குமா அப்படின்னா எனக்கு அதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இது இல்லை. அப்படி அதுக்கப்புறம் இறப்புக்கு அப்புறம் பேய் பிசாசு இதுலேயும் எனக்கு பெரிய அளவு நம்பிக்கை கிடையாது. ஏன் அப்படின்னா, இங்கே பாருங்க, இந்த மதங்கள் தான் வந்து இறப்புக்கு அப்புறம் ஒரு வாழ்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க. இந்த இடத்துலையே நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எதனால் இறப்புக்கு அடுத்து ஒரு வாழ்வு இருக்குங்கிற மாதிரியான ஒரு தாட் வந்திருக்கும் அப்படின்னா, இறக்குற வரைக்கும் நீங்கள் அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு வைங்க. அன்றைக்கி அந்த காலத்துலலாம் ஒருத்தன் கொலை பண்ணிகிட்டே இருப்பான், ஒருத்தன் கற்பழிச்சிட்டே இருப்பான், ஒருத்தன் போய்ட்டு திருடிக்கிட்டே இருப்பான். இப்போ இதெல்லாம் பாவங்கள். இந்த பாவங்கள்லாம் மனித சமூகத்துக்கு ஒருத்தன் செஞ்சுக்கிட்டே இருப்பான். இப்போ இவனை தண்டிக்கு இவன் இப்போ வந்து ஒரு அரசர் வந்து இவனை இப்போ பிடிச்சி இவனை தலையை வெட்டினா தான் தண்டனை கொடுத்தா தான் அந்த தண்டனை. அவன் அந்த தண்டனை அனுபவிக்காமல் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறான், வயசாகி செத்துடுறான்னு வைங்களேன். இப்போ இவனை பார்க்கக்கூடிய தலைமுறை என்ன ஆகும்? நல்லா வாழ்ந்துட்டு போயிட்டான் அவன் இருந்த வரைக்கும் அட்டுலியும் தான் பண்ணான், அவன் வாழ்ந்துட்டு போயிட்டான் அப்படிங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக சரியாக வாழணும், இந்த கட்டமைப்புக்குள்ளே வாழணுங்கிற எண்ணமே எவனுக்குமே வராது. நிச்சயமா. புரியுதா? இப்போ நம்ம எல்லாரும் வந்து சரி இது தப்பு, இது சரி அப்படின்னு சொல்கிறோம். இது நிறைய பேர் இது எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னா, இந்த சரி தப்பு அப்படிங்கிறது வரும் பொழுது யார் பார்வையிலேருந்து இது சரி, யார் பார்வையிலேருந்து தப்புங்கிற ஒரு பார்வை வருதுல்ல. ஸோ நம்ம இந்த சரி தப்புங்கிறத வரையறுக்கும் போதே இறைவன் பார்வையில்னு கொண்டு வந்துடுறோம். ஸோ அந்த பிலீஃப்குள்ளே வந்துட்டு தான் இது சரி, இது தவறு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தராசு மாதிரி வச்சுக்கிறோம். அப்போ இந்த தராசு மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு முடிவு எடுக்கும் பொழுது எனக்கு இந்த நம்பிக்கைகள் இருந்தால் தான் சரி தப்பு அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள வரும். இப்போ ஒரு சிறுத்தை வந்து அன்றாடம் வந்து வாழ்க்கைக்கு ஒரு மானை கொண்டுக்கிட்டே இருக்கு, மானை கொண்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த சிறுத்தைக்கு இந்த மாதிரி ஒரு வரையறை இருக்குமா?
இந்த தாட் ப்ராசஸ் இருந்துச்சுன்னா அது என்ன நினைக்கும், இதுக்கிட்ட அது வாட்டு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, அது வாட்டு நமக்கு ஏதாவது தீங்கு பண்ணுச்சா, அது வாட்டு மேய்து, அது வாட்டு போகுது, புழுக்க போடுது, அது வாட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கு, இதை போய் நம்ம அடிச்சு கொன்று அது குரலையை கடிச்சு ரத்தத்தை குடிச்சு இப்படி கொலை பண்ணி நம்ம வெறியா சாப்பிட்டு நம்ம உயிர் வாழணுமாங்கிற என்ன வந்துரும்ல ஒரு சிறுத்தைக்கு. ஆனால் சிறுத்தைக்கு அந்த தாட் ப்ராசஸ் இல்லை. பசி, அதுக்கு பசிக்குது, அந்த பசிக்கு இதை போய் சாப்பிட்டா அதுக்கு ஓகே மாதிரி புல் அதுக்கு வந்து எடுத்துக்கல. ஸோ அந்த இயற்கையோட பரிணாமத்தில் இது அதுக்கு இது தவறாகவே, அது தவறுங்கிற அந்த தாட் ப்ராசஸ்க்குள்ளேயே போகிறது இல்லை. அப்போ மிருகங்கள்கிட்ட இந்த விஷயம் இல்லை. மிருகங்களில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நமக்கு சிந்திக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம் வந்து நமக்குள்ள கேள்வியாக ஆரம்பிச்சிருது. சரி, நம்ம வாழ்றதுக்காக அடுத்தவனை போய் திருடுறதா, அடுத்தவனோட வாழ்க்கையை கெடுத்து நம்ம வாழ்றதா, அடுத்தவனை அடித்து நம்ம வாழ்றதா, அடுத்தவன் சேர்த்து வச்சிருப்பான், தன்னோட குடும்பத்துக்காக சாப்பாடு சேர்த்து வச்சிருப்பான். அந்த காலத்தில் படையெடுத்துலாம் வரும்போது அரிசி பருப்புலாம் எடுத்துட்டு எங்க குழந்தையெல்லாம் செத்துருங்க, இப்போ சாப்பாடுக்கு என்னங்க பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு, இன்னைக்கு ஃபுட் செக்யூரிட்டி இருக்குது, ஏதோ ஒரு இது இருக்குன்னுலாம் இருக்குது. ஆனால் ஃபுட் செக்யூரிட்டி இல்லை, உணவு தட்டுப்பாடு இருக்குன்னு வைங்களேன். நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த நிலைமைகளை. வேற ஒருத்தர் உங்கள் வீட்டில் வந்து உணவை திருடிட்டு போகிறான் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு மன உளைச்சலாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம குழந்தைங்களுக்கு பசி ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? ஆனால் அன்றைக்கி அதை செய்யும்போது ஒரு தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ இதை யாரும் செய்யக்கூடாதுங்கிற ஒரு இடத்துக்கு மனிதர்கள் வராங்கல்ல. அப்போ தெரிந்தோ தெரியாமலோ கலெக்டிவாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, தம்பி நீ செத்ததுக்கு அப்புறமும் உனக்கு தண்டனை இருக்குடா, அந்த தண்டனை காலத்துக்கும் உனக்கு இருக்குடா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்க்கு வந்துடுறாங்க. அதனால தான் இந்த டெத் அப்படிங்கிறதுல வந்து ஒரு மர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு அந்த மர்மத்துக்குள்ளே இருந்து ஒரு பிலீஃப் சிஸ்டம், ஒரு நம்பிக்கையை வந்து உருவாக்கிட்டாங்க. அந்த நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, செத்ததுக்கு அப்புறம் நீ நல்லது செஞ்சிருந்தீங்கன்னா உனக்கு வந்து இறைவன் வந்து ஒரு இடத்துல சொர்க்கத்தில் உட்கார வைப்பாரு. சில இஸ்லாமிய இதுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதோ 72 வெர்ஜின்ஸ் சொல்லுவாங்க, ஆத்துல வந்து இதுவா ஓடுமா குடிக்கிறது. அப்போ அது மாதிரி சொல்லுவாங்க. அதே போல கிறிஸ்டியானிட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா தேவலோகத்தில் இயேசு வந்து உங்களை வரவேற்றுக்கு வராது அப்படின்னு, ஆணாவும் இல்லாமல் பெண்ணாவும் இல்லாமல் ஒரு ஸ்பிரிட்டாக இருப்போம் சொல்லிட்டு வந்து ஒரு முழுமையான சந்தோஷம் மகிழ்ச்சி அங்கே இருக்கும், எல்லாமே கிடைக்கும், எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்கும் இடம் இருக்கு, எல்லாருக்கும் இடம் இருக்குங்கிற மாதிரிலாம் அந்த கான்செப்ட்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இது எல்லா மதத்திலுமே தெரிந்தோ தெரியாமலோ இந்த கான்செப்ட்ஸ் வந்து இருக்கு. சொர்க்கம் நரகம்ங்கிற அந்த கான்செப்ட்ஸ் வந்து அது ஒவ்வொரு மதத்திலையும் கொஞ்சம் ஹிந்து விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா இறைவனோட இந்த காஸ்மாஸோட சேர்றதுங்கிற கான்செப்ட்ல வந்துடும். இந்த வீடு பேர் அடைகிறதுங்கிறது, அதுவும் வீடு பேர் அடைகிறதுங்கிற சொர்க்கம் சார்ந்த ஒரு விஷயம் மாதிரி. பட் நரகத்துக்கு ஆக்சுவலாக வந்து நம்ம இதில் வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயம் இல்லை. நிறைய பேர் யமலோகம் அப்படிங்கிறது நரகம். யமலோகம்ங்கிறது என்னன்னா, அது இன்டர்மீடியட் பார்த்து தான் அவங்க சொல்லுவாங்க. யமன் வந்து முடிவு பண்றாரு, இந்த ஆன்மாக்கள் வந்து மோட்சம் அடையணுமா, இந்த ஆன்மாக்கள் வந்து மோட்சம் அடையாம மறுபிறப்பு பிறக்கணுமான்னு தான். புர்கேட்டரி மாதிரி அது. ஓகே, ரைட். மறுபிறப்பு தான் அவர் சொல்லுவாரு. ஸோ இது வந்து டைரக்டா அந்த நரகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. பட் ஆனால் அதுக்கப்புறம் லேட்டரில் கிறிஸ்டியானிட்டி இஸ்லாம்லாம் வந்ததுக்கப்புறம் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இங்கேயும் இருக்கும்ல. ஸோ அந்த இதெல்லாம் கொஞ்சம் குழம்பி இங்கேயும் அந்த கான்செப்ட்ஸ்லாம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் இறந்ததுக்கு அப்புறம் தண்டிக்கப்படுவேன், இறந்ததுக்கு அப்புறம் உன்னை வந்து அவார்டு கொடுக்கப்படுவேங்கிற அந்த நம்பிக்கைகள் எல்லாமே வாழும்போது ஒழுங்காக நம்ம வாழணுங்கிறதுக்காக தான். சரியா? இதுதான் என்னுடைய பார்வை. நம்ம எப்படி நான் இதை எப்படி வரையறுத்துக்கிறேன் அப்படின்னா, எனக்கு இதில் பெருசாக நம்பிக்கை இல்லை, சொர்க்கம் நரகத்தை பற்றி பெருசாக நம்பிக்கை இல்லை. பட் ஆனாலும் நம்ம ஒரு மனசுன்னு இருக்குல்ல, நம்ம மனசுக்கு நம்மளால அடுத்தவன் பாதிப்படையக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம்னா அதில் அதிகப்படியானவர்கள் பயனடைகிறார்கள், வருங்காலத்திற்கு அதிகப்படியானவர்கள் பயனடைவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை வந்து முன்னிலைப்படுத்தி கொண்டு போகணும். இதை எதுக்கு நான் அதிகப்படியானவர்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னா, எந்த ஒரு செயலுக்கு பின்னாடியும் பாதிப்புன்னு ஒன்று இருக்கும். ஒரு சிலர் பாதிப்புக்கு உள்ளாவாங்க. ஸோ அதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா, அதிகப்படியான நன்மை எந்த தரப்பில் நடக்குது. இப்போ நம்ம ஒரு விஷயம் பேசுகிறோம், அந்த விஷயத்தினால ஒரு 100 பேர் காப்பாற்றப்படுவாங்க, 2 பேருக்கு வந்து அது நெகட்டிவாக இருக்கும். அப்போ நம்மளுடைய பார்வை என்னவா இருக்குன்னா, அந்த 100 பேருக்கு பாதுகாப்பு, இந்த 100 பேரோட வாழ்க்கை வந்து சரியாக இருக்குமா அப்படிங்கிறத அந்த அறம், அந்த அறத்தின் வழி நம்ம வாழணும், அப்போ தான் நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நம்ம வாழணும் அப்படிங்கிற அந்த பார்வை தான். இப்போ இந்த இறப்பு அப்படின்னொன்னே சயின்ஸு இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் என்ன சொன்னதுன்னா, ஒருத்தர் இறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு நம்மளுடைய மூளை வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மூளையோடைய ஆக்டிவிட்டிங்கிறது வந்து ஒரு எத்தனையோ ஃபியூ செகண்ட்ஸ் ஆர் மினிட்ஸ்க்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் தான் ஆகுது. ஸோ அது கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் ஆகுதுங்கிறதுக்கு பொருள் என்ன? டெத். சுத்தமாக அது வந்து நின்றுச்சுன்னு அர்த்தம். உங்கள் ஹார்ட்லாம் நின்றோம், ஹார்ட்லாம் நின்னதுக்கப்புறம் மூளை கொஞ்சம் நேரத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். அதுலேயும் சொல்லுவாங்க ஒவ்வொன்றா அந்த ஒவ்வொரு சென்சஸாக வந்து கட் ஆகும், கண் பார்வை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கட் ஆகும். ஸோ ரெண்டாவது இந்த மூளையோட ஆக்டிவிட்டி, சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மூளையோட ஆக்டிவிட்டிங்கிறது வந்து
நம்மளோட வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு சில ஃபியூ செகண்ட்ஸ் ஃபியூ மினிட்ஸாக இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு பர்டிகுலர் நபருக்கு அது எத்தனை ஆண்டுகள் வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை இந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் சிலர் வந்துட்டு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து போயிட்டு வந்தவங்க வந்து அந்த இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கையே வாழ்ந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் வந்துடுது. அதனால தான் அவங்க வந்து அவங்க பார்க்குற அந்த ஹாலுசினேஷன் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்ததா சொல்கிறாங்கங்கிற அந்த ஒரு பார்வையும் இருக்குது. இதில் வியப்புக்கு உரிய சில கருத்துக்களும் இருக்குது. நான் இன்னும் படிச்சிருக்கேன். அதாவது என்னென்னா, ஒரு லேடி, அது எக்ஸாக்டாக அந்த எந்த ஹாஸ்பிட்டலில் மறந்துச்சு, முன்னாடி ஒரு புக்கில் படித்தது. ஒரு லேடி வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அவங்க வந்து இறந்துடுறாங்க. டக்குன்னு இறந்த ஒரு வித்தின் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து திரும்ப வந்து அவங்களுக்கு உயிர் வந்து கொடுக்கப்பட்ட இது வர வச்சுறாங்க, உயிர் வர வச்சுறாங்க. அப்படி உயிர் வர வச்சோடனே எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு உயிர் வந்துடுது. உயிர் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, உங்களுடைய ஹாஸ்பிட்டலோடைய மேலே இருக்க ஃப்ளோரில் ஏன் வந்து இவ்வளோ டர்ட்டாக வச்சுருக்கீங்க, ஏன் வந்து இவ்வளோ குப்பை வச்சுருக்கீங்க, அங்கே ஒரு ஷூ இருக்குது, அந்த ஷூலாம் வந்து யாரோட ஷூ, எதுக்கு அப்படி போட்டிருக்கு, ரொம்ப டர்ட்டி ஸ்மெல்லிங் ஷூலாம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. என்னடா அதுக்கு ஹாஸ்பிட்டலோட மேல் ஃப்ளோர் வந்து அவங்க அது வந்து ஆக்சஸ் இல்லாமல் அது மூடி கிடக்குது, அது அங்கே வந்து ஏதோ சம் ரெனோவேஷன் ஒர்க் ஏதோ போட்டு அப்படியே மூடி கிடக்குதா ரொம்ப நாளாக, இது எப்படி இந்த ஃப்ளோருக்கு மேலே அந்த ஃப்ளோருக்கு இவங்க போய் பார்த்த மாதிரியே இவங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க சொன்ன இடத்துக்கு போய் பார்த்தா இவங்க பெட்டுக்கு நேர் மேலே இருக்கிற டாப் ஃப்ளோரில் வந்து உண்மையாகவே அவங்க சொன்ன மாதிரி அங்கே ஒரு டேர்ட்டியான ஒரு ஷூ வந்து அங்கே இருந்திருக்கு. அது வந்து டாக்டர்ஸ்க்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஆமாங்க, நான் மேலே போய் பார்த்தேன் அப்படின்ட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படின்னு எனக்கும் புரியல. இது ஆக்சுவலாக உண்மையாக நடந்த ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இறந்ததுக்கப்புறம் இந்த ஆன்மாங்கிறது உடம்பு விட்டு பிரிஞ்சு போதா, இந்த ஒரு பார்வை இருக்குது. அதுக்கப்புறம் சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் இது பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா போன ஜென்ம நடந்த விஷயம் அப்படிங்கிற மாதிரி சில ரியல் கேசஸ் இருக்குது. ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு, நான் தான் வந்து இவருடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி புள்ள ஒரு வயசான ஆளுகிட்ட வந்துட்டு நான் தான் இவருடைய மனைவி, நான் இறந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, நான் திரும்ப மறுஜென்மம் எடுத்து வந்து ஒரு பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லி அவரோட அட்ரஸ் தெரிஞ்சிருக்கு, அவரோட வீடு தெரிஞ்சிருக்கு, சம்மந்தமே இல்லை அவங்க பேர் தெரிஞ்சிருக்கு, அவங்களுடைய குழந்தைங்க பேர் தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய கேசஸ், இந்த மாதிரி கேசஸ்லாம் நமக்கு வந்து இந்த நரேஷனுக்குள்ளே இது உட்காரல. ஸோ இது பேசும் பொழுது இது வந்து இவங்க பேசுகிறவங்கலாம் கரெக்டாக உண்மையாக சொல்கிறாங்களான்னு நமக்கு தெரியல. இது ஸ்கேமா இல்லை இவங்க வந்து நம்மளுக்கு தான் இந்த உலக வல்லாதிக்கம் ஒரு குரூப் ஒன்று இருக்கு. இவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்துட்டு பப்ளிக் சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. லைக் வாட்? ஒரு இன்சிடென்ட்டை வந்து அதை நடத்துவாங்க. அதை நடத்தி மக்களுடைய அபிப்பிராயம் என்னவா வருது, மக்களோட ரெஸ்பான்ஸ் என்னவா வருது, ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு. சில சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, சில நாடுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியோவில் செய்தியாக வந்திருக்கு. அது என்ன செய்தின்னு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏலியன் இன்வேஷன் நடந்திருக்கு, ஏலியன் இன்வேஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் டேட்டில் ஒரு பர்டிகுலர் சில மணி நேரங்கள் வந்து ஒரு ட்ரில் மாதிரி போட்டு மார்ஸ்ல இருந்து இங்கேருந்து அட்டாக் பண்ண, இதெல்லாம் வந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அப்போ வந்து மார்ஷியன்ஸுங்கிறது தான் ஏலியன்ஸுங்கிற டேர்ம்ஸ் இல்லை, மார்ஷியன் அப்படிங்கிறது தான் மார்ஸ்ல இருந்து மனிதர்கள் வராங்கங்கிற மாதிரி கான்செப்ட். அந்த மார்ஷியன்ஸ் வந்து இப்போ நம்ம உலகத்தை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி ரேடியோலாம் நியூஸ் போட்டுருக்காங்க. ஸோ ரேடியோலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அதுக்கு அதை நம்புறாங்களா இல்லையாங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து இவங்க இந்த குரூப் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டோரிஸை வந்து கிரியேட் பண்ணி கூட மக்கள் இதில் நம்புறாங்களா, சொர்க்கம் நரகத்தை நம்புறாங்களா, இந்த செய்தி வந்ததுக்கப்புறம் அவங்களோட பிலீஃப்ல மாற்றங்கள் ஏற்படுதா, நடவடிக்கைகளை மாறுதா, இந்த மாதிரிலாம் ஆய்வு செய்யறதுக்குலாம் சில பேர் வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் வந்து ரியல்னு சொல்லும் பொழுது அது உண்மையாகவே ரியலானு நம்மளால கணிக்க முடியாது. ஆனால் சப்போஸ் இன்கேஸ் இதெல்லாம் உண்மையாக ரியலாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்மளால புரிந்துக்க முடியாத சில விஷயங்கள் வந்து இந்த உலகத்தில் இருக்குங்கிறதையும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன், உலக அளவில் வந்து நம்ம முன்னோர் வழிபாடுங்கிறது வந்து எல்லா இனத்தவர்களாலையும் வழிபடப்படுது. அதில் தமிழர்களுக்கும் குலதெய்வ வழிபாடுங்கிறது முன்னோர் வழிபாடுங்கிற கான்செப்டில் நடுக்கல் வைக்கிறது. அப்புறம் இந்த பேசிக்காக இருக்கக்கூடிய இந்த காமன் பிலீஃப், இந்த கொல்லிவாய் பிசாசு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிலீஃப் சிஸ்டத்துக்குள்ளேயே வருது பாருங்க. நம்ம ஊர்லேயும் அது இருக்குது, அவங்க ஊர்லேயும் அது இருக்குது. இது ரெண்டுக்கும் கடலுக்கு நடுவில் அத்தனை கலாச்சாரங்கள் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது. இது எங்கேருந்து எங்கே போச்சு இந்த கதை, இங்கேருந்து அங்கே போச்சா, அங்கேருந்து இங்கே வந்துச்சா. இதுலேயும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேம்பேருக்கு வந்து கார்லிக் வந்து ஆகாது, இது இங்கேயும் அதே மாதிரி பூண்டு வந்து பேய வரட்டும் அப்படின்னு. இந்த கான்செப்ட்ஸ்லாம் எப்படி எந்த பழங்குடி மக்கள்கிட்ட இருந்து எப்படி பரவிச்சு போச்சு, எல்லாருக்கும் ஒரே குரூப் கான்செப்ட்ஸா இல்லை உண்மையாகவே இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது தான் இப்படி வந்து சொல்கிறாங்களா, இதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஆய்வுக்கு உரியவைகள் தான். ஸோ அந்த அடிப்படையில் இறப்புக்கு அப்புறம் மூளை ஆக்டிவிட்டிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த ஆக்டிவிட்டியில் ஹாலோசினேஷன் பண்ணுறாங்களா, இந்த ஒரு பார்வையும் நமக்கு இருக்குது. இன்னொன்று
நம்ம மூளை வந்து நம்ம ஸ்கல்லுக்குள்ள மட்டும்தான் வேலை செய்தா, இல்லை இந்த மூளைனால மனிதர்களை கனெக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் மனிதர்கள்கிட்ட இருக்கு இன்னைக்கு வரைக்கும். டெலிபாத்திக்கா இருக்கு. டெலிபதி வேலை செய்யுமா, டெலிபதிங்கிற ஒரு விஷயம் உண்மையா, இதெல்லாம் நம்ம ஒரு கேள்வி கேட்கணும். ஆனால் டெலிபதி உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னா, இப்போ டால்ஃபின்ஸ் இருக்கு. டால்ஃபின்ஸ் பரிணாமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நாய் மாதிரி, ஒரு ஓநாய் மாதிரி இருந்த ஒரு ஓப்பனாக சொன்னால் ஒரு உல்ஃப் மாதிரியான ஒரு ஆன்செஸ்டர் இருந்த ஒரு வெளியில இருந்து நாய் போல வேட்டையாடிக்கிட்டு இருந்த ஒரு உயிரினம் தான் அது. பாடா சுத்துறான். அது வந்து தண்ணியில் நீந்த ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னைக்கு டால்ஃபினா மாதிரி இருக்கு. டால்ஃபினுடைய கருவை பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டி மாதிரி இருக்கும். அதோடைய கருவிலே கால்னா இருக்கும் அதுக்கு. அதே போல டால்ஃபினுக்கு எலும்பு இருக்கும். எலும்புல பின்னங்கால் எலும்பு இருக்கு அதுக்கு உள்ள. அந்த எலும்பு வந்து டிட்டாச்சா இருக்கும். பட் ஆனால் வந்து அப்புறம் என்னன்னா 4 காலில் அது வெளியில நடந்துகிட்டு இருந்த ஒரு உயிரினம் திரும்ப கடலுக்குள்ள போயிருச்சு. இப்போ நீங்க அதுக்கு நடுவில் இருக்க ஒரு டிரான்சாக்ஷன் மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சீல் சொல்றோம்ல, இப்போ கடல் நீர் நாயின்னு சொல்றோம்ல, இப்போ நீர் நாய், ஆற்று, சீல்னா என்ன, வெளியில இருந்துட்டு தண்ணிக்குள்ள வாழ்க்கை அடாப்ட் பண்ணி தண்ணிலையும் அதிகமாக வாழக்கூடிய தன்மையில் இருக்குல்ல. இது இன்னும் அதிகமாக காலகட்டத்தில் இதே மாதிரியான ஒரு பிரான்ச் தான் டால்ஃபினு, திமிங்கலங்கள், இவைகளெல்லாம் ஒரு அதாவது பேசிக்கா கடல்ல இருக்க எல்லா பாலூட்டியுமே நிலத்திலிருந்து போனதுதான். கடல் பசு இது எல்லாமே நிலத்திலிருந்து போனதுதான். அப்ப இப்படி பரிணாமம் அடைந்து போன டால்ஃபினுக்கு ரேடார் மாதிரியான தனது மூளையிலிருந்து ஒரு சத்தத்தை எழுப்பி அதுக்கு ஒரு அடாப்டபிலிட்டியை உருவாக்குற ஒரு தன்மை உருவாயிருக்குல்ல. இப்ப கில்லர் வேல்னு சொல்ற அந்த ஆர்கா, இதுகளுக்கெல்லாம் அந்த சென்ஸை உருவாக்குற ஒரு விஷயம் வந்து உருவாயிருக்கு பார்த்தீங்களா. இது எப்படி நடந்திருக்கும் பரிணாமத்தில், இது எப்படி நடந்திருக்கு? இல்லை இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இது வந்து உண்மையாகவே நடந்த ஒரு ஆய்வு. 2 தீவில் இருக்கக்கூடிய குரங்குகள், அதில் ஒரு தீவில் இருக்கக்கூடிய குரங்குகளுக்கு மட்டும் ஒரு பசில் கொடுத்து அந்த பசில் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த 2வது தீவில் இருக்க குரங்குகளுக்கு வந்து அந்த பசிலை பற்றியான எந்த விதமான ஐடியாவுமே இல்லை, சுத்தமாக ஐடியா இல்லை. இதுக்குள்ள எந்த விதமான கனெக்ஷனும் கிடையாது. கடல் கடந்து நடுவில் நீந்தியும் வர முடியாது, போக முடியாது. ஸோ ஓகேவா. இப்போ அந்த ஒரு தீவில் இருக்க குரங்குகளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த பசில் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத அதுக்கு ஃபிகர் அவுட் பண்ணுது. அந்த ஃபிகர் அவுட்டில் அதுக்கு வந்து ரொட்டீனாக அதை பழக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதை பழகிறதுக்கு அதுகளோட டைமிங், அந்த பசிலை ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு அதுகளோட டைமிங் இருக்குது பாருங்கள். இந்த டைமிங்கை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு 10 நாளில் அது கண்டுபிடிக்குதுன்னு. சரி, 10 நாளில் ஒரு குரங்கு கண்டுபிடிக்குது. பக்கத்தில் இருக்க அந்த குரங்குகள் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று இப்போ அதை வந்து கடத்த ஆரம்பிக்குது. ஸோ ஒவ்வொரு குரங்கும் அந்த தீவில் இருக்க குரங்குகள் வந்து 10 நாள், 15 நாள், 20 நாளில் அதை கண்டுபிடிச்சி முடிச்சிருச்சு. ஸோ இந்த குரங்குகளுக்கு 10-15 நாள் ஆன இந்த ஒரு பசில் அடுத்த தீவில் இருக்கக்கூடிய குரங்குகள்கிட்ட வந்து கொடுக்கப்படும் பொழுது வித்தின் எ டே அதுங்க ஃபிகர் அவுட் பண்ணுது. புரியுதுங்களா? இது உண்மையாகவே இப்போ செய்யப்பட்ட ஒரு ஆய்வு. இந்த ஆய்வுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன? சிலர் என்ன சொன்னாங்கன்னா, செட் ஆஃப் மங்கீஸ் வந்து இந்த தீவில் இருந்த மங்கீஸ் மேபி இன்டெலிஜென்ட்டாக அந்த தீவில் இருக்க மங்கீஸை விட ஒரே ஸ்பீஷியஸு, பட் இன்டெலிஜென்ஸில் மாறி இருக்கலாம், ஐக்யூ லெவல் மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு தான் கடந்து போக முடிஞ்சு. ஆனால் இதுக்கு பின்னாடி சம்திங், ஒரு ஸ்பீஷியஸுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கா, ஒரு ஸ்பீஷியஸாக வந்து நமக்கு வந்து ஒரு கனெக்டிவிட்டி இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்குது. இதுக்கு காரணமும் நான் சொல்கிறேன். இதுக்கு அடுத்த கட்ட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செர்டைன் ஸ்பீஷிஸ் வந்து எக்ஸ்டின்ட் ஆகுதுன்னு இருக்குல்ல. இந்த எக்ஸ்டின்ட் ஆகிற ஸ்பீஷியஸ்ன்னு சொல்கிற பல ஸ்பீஷிஸ் வந்து திரும்ப வந்து ரீடிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ஹேபிடேட்டில் ஒரு உயிரினம் வாழுது, அந்த உயிரினம் எக்ஸ்டின்ட் ஆகுது. அந்த எக்ஸ்டின்ட் ஆகிற உயிரினம்னு சொல்லி ஒரு 5 வருஷமா 10 வருஷமா வந்து அதுக்கப்புறம் அந்த உயிரினத்தை கண்ணிலே படலை, சைட்டிங்கே இல்லை, அப்போ அது எக்ஸ்டின்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வருவாங்க. இப்படி எக்ஸ்டின்ட் ஆன பல ஸ்பீஷியஸ் வந்து சம் டைம்க்கு அப்புறம் திரும்ப வந்து ரீஎஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. மனிதர்களோட எந்த விதமான இன்வால்மெண்ட்டும் இல்லாமையே ரீஎஸ்டாப்ளிஷாக திரும்ப வந்து அது எக்ஸ்டென்ஷன்லேருந்து வெளியில் வந்திருக்குங்க. எப்படி இந்த உயிரினம் உயிர் வாழ்ந்துச்சுன்னே நம்மளால் அறிவியலால் கணிக்கவே முடியல. அதோட ஹேபிடேட்டில் அது இல்லை, அதோட சாப்பாடுகளை அது சாப்பிடலை. சிலர் என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து அப்போ இந்த ஸ்பீஷிஸ் வந்து மறைஞ்சிருது. ஒரு ஸ்பீஷிஸ் அழிகிற தன்மையில் போயிடுச்சு அப்படின்னா, அழிகிற தருவாய்க்கு போயிடுச்சுன்னா அவங்க வந்து அதுகளோட பிஹேவியர்ஸ் வந்து வேறு மாதிரி மாறிடுது. அது தன்னை தக்க வைத்துக் கொள்கிறது ஏதோ ஒரு விதத்தில். அதை நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. அது எப்படி தக்க வச்சுக்கிட்டு எப்படி எங்கேருந்து திரும்ப எப்படி ரீஎமர்ஜ் ஆகுனா 2 உயிரினங்கள் இருக்கணும், அது வந்து இனப்பெருக்கம் பண்ணணும்,
அப்பதானே வரும். அதுக்கு ஹாபிட்டாட் இருக்கணும், சாப்பாடு எல்லாமே இருக்கு. அது எப்படி சம்மந்தமே இல்லாம திரும்ப எப்படி ரீஅப்பியர் ஆச்சு? திடீர்னு சைட்டிங் எப்படி கிடைக்குது? புரியல நமக்கு. இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு டிபேட்டா இருக்கு. அதுக்கு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு தியரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சிலர் என்ன சொல்றாங்கன்னா, டெலிபதி அப்படிங்கிறது ஏதோ ஒரு இடத்துல உருவாகுது. இது மனிதர்களுக்குமே இது வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அதை நோட்டீஸ் பண்ணுறதுல மனிதர்களோட மைக்ரேஷன் பேட்டர்ன்ஸ் வச்சு நம்ம ஆய்வு செய்யும் பொழுது இதை வந்து நம்ம உறுதிப்படுத்தலாம். காரணம் என்னென்னா, செர்டைன் பீரியட் ஆஃப் டைமில் மனிதர்கள் ஒரு திசையை நோக்கி நகர்றதும், இந்த நேரத்தில் இந்த பக்கம் நகரணும், இந்த நேரத்தில் அந்த பக்கம் நகரணுங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவங்க பெரிய அளவு ஆய்வு பண்ணிலாம் இல்லை. பட் ஏதோ ஒரு மன உணர்வுலேயே இவங்க வந்து அதை புரிந்து கொள்கிற தன்மையை பெற்றிருக்கிறார்கள். சம்திங் இஸ், ஏதோ நம்மளால் அறிவியலுக்கு விளக்க முடியாத சில விஷயங்கள் வந்து இருக்குது. இப்போ சுனாமி வருது. சுனாமி வர விஷயத்த சில பழங்குடி மக்கள் உணர்ந்து காட்டுக்குள்ளே போய் மறைஞ்சிடுறாங்க, மேலே போய் ஏறிடுறாங்க, கொஞ்சம் உயர்வான பகுதிகளுக்கு போயிடுறாங்க. இவங்க சுனாமி வரதை கணிச்சிட்டு போனாங்களா? இவங்க கணிக்கிறாங்கன்னா சுனாமி வரதை இவங்க எப்படி கணிச்சாங்க? அந்த தீவுகளில் வாழக்கூடிய மனிதர்கள் எப்படி அதில் உயிர் பொழைச்சாங்க? இந்த கேள்விலாம் இருக்குல்ல. ஸோ ஏதோ ஒரு சம் கான்ஷியஸ்னஸ் வந்து இந்த ஸ்பீஷியஸ்குள்ளே வேலை செய்யுதா? இந்த டெலிபதிங்கிற ஒரு உணர்வு இருக்கா? இது தெரியல. ஸோ மேபி இந்த விஷயங்களுக்கு ஒரு விடை கிடைச்சதுன்னா, நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம சிந்தனை மற்ற மனிதர்களுடைய மூளைகளையோ ஒரு கான்ஷியஸ் நெட்வொர்க்கில் போய் ஒரு கிரிட்டு மாதிரி, ஒரு இப்போ இன்டர்நெட் இருக்குல்ல, இன்டர்நெட்டுங்கிறது என்ன? உங்கள் டிவைஸ்லேருந்து அதை அக்சஸ் பண்ணுறீங்க. பட் அதுக்கு பின்னாடி ஒரு டேட்டா சர்வர் இருக்குல்ல, அது மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம மனிதர்களுடைய மூளைகளால் இந்த இனங்களுக்குள்ளே இருக்கா? அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்கா? ஏன்னா நம்ம ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வந்து குறி சொல்கிறது, முன்னோர்கள் வந்து கனவுல வரதெல்லாம் வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இப்போ எங்கள் ஊரில் எல்லாமே நானே சொல்கிறேனே, சில நிகழ்வுகள்லாம் என்ன இந்த கிராமங்கள்லாம் நடக்கும். குழந்தைங்க இருக்கும், திடீர்னு குழந்தைங்க கனவுல வந்துட்டு யாராவது ஒருத்தவங்க அவங்களுக்கு அடையாளம் தெரியாதவங்க வருவாங்க. அந்த அடையாளம் தெரியாதவங்க யாருன்னே அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. அப்போ அது அடையாளம் சொல்லுங்க, இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க. அப்படி சொல்லும் பொழுது அது எங்கள் தாத்தாவாக இருக்குமே சொல்லி அப்பா சொல்லுவார். தாத்தா வந்திருக்காரு, உன் கனவுல தாத்தா வந்திருக்காரு, உன் கனவுல பாட்டன் வந்திருக்காரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த குழந்தைங்க அவங்கள பார்த்து கூட இருக்க மாட்டாங்க. மேபி சிலர் என்ன சொல்லலாம், இல்லைங்க அவங்க வீட்டில் ஃபோட்டோ கிட்ட இருக்கும், அதை பார்த்துட்டு ஃபோட்டோ பார்த்தேன். ஆனால் இந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த ஃபோட்டோலாம் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே நடைமுறையில் இருக்கிற விடயங்கள் தான். அன்னைக்கெல்லாம் புடைப்பு சிற்பம் இருந்தால் பெரிய விஷயம், ஆனால் அன்னைக்குமே இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. அப்போ மனிதன் உணர்ந்திருக்கிற விஷயங்கள் ஒரு தரப்பு இருக்கு, மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத விஷயங்கள் இன்னும் இந்த உலகத்தில் இருக்கு. அவைகள் அதுக்கான விடைகள் கண்டறியப்படணும். அப்போ அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் இறந்துட்டான் அப்படின்னா எப்போ தெரியுமா நமக்கு உறுதியாக தெரியும்? செத்தாதான் தெரியும். இதுதான் உண்மை. இல்லை, எனக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ புரியல. நீங்கள் கடைசியாக சொன்ன ஸ்டேட்மெண்ட், ஒரு மனுஷன் இறந்துட்டான் அதுக்கப்புறம் என்ன இருக்குங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்போ நமக்கு தெரியும் அப்படின்னா நம்ம செத்தாதான் தெரியும். சரி, ஆனால் இப்போ நான் செத்துட்டோன்னே எனக்கு தெரிஞ்சதானா உங்களுக்கு தெரியாதே? எனக்கு அதனால தான் இது இன்னும் குழப்பமாக இருக்குது. அதனால தான் இன்னுமே வந்து ஒரு இறப்புக்கு, மனிதனுடைய இறப்புக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ப்ராசஸ் இருக்கா சிலர் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க இருக்காங்கல்ல, அவங்க சிலர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இறந்ததுக்கப்புறம் ஒரு பிரைட்டான ஒரு ஆப்ஜெக்டை நோக்கி நாங்கள் வந்து இருட்டில் நடந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அப்படிங்கிறத, இது வந்து காமனாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு வந்து அறிவியல் ரீதியான ஒரு விளக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இறந்த உடனே உங்களுடைய மூளையில் இருக்க நியூரான்ஸ் இந்த இதெல்லாம் வந்து சட் ஆகிட்டே வருதுல்ல, ஸோ இதுதான் வந்து அந்த மாதிரியான தோற்றத்தை கொடுக்குது, ஒரு கனவு மாதிரியான ஒரு இல்யூஷனை வந்து கொடுக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் பிளாக் அவுட் ஆகிறீங்கிறது தான் அது வந்து ஒரு பிரைட்டான ஆப்ஜெக்ட் நோக்கி நீங்கள் நகர்ந்து போகிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது அப்படின்னு நிறைய பேர் இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து நிறையா பேர் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க வந்து இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு ஒளிவட்டம், அந்த ஒளிவட்டத்தை நோக்கி நான் நடந்து போகிற மாதிரின்ட்டு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து இப்போ சில படங்கள்லாம் பார்த்தா செத்ததுக்கப்புறம் அந்த சொர்க்கத்தில் போகிற மாதிரியான சீன்ஸ்லாம் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு தான் உருவாக்குனதும் கூட. ஒரு ஒளி வட்டம் இருக்க மாதிரி, அது அப்படியே போகிற மாதிரி. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு சொன்னதான். சிலர் வந்து நான் மேலே அப்படியே ரைஸ் ஆகி போனேன் அந்த வெளிச்சத்தை நோக்கி, சிலர் வந்து நான் நடந்து போனேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக இதுதான் வந்து நிறைய பேருடைய ரிப்போர்ட்ஸ். சிலர் வந்து கோமா ஸ்டேஜ் இதுலலாம் இருந்தவங்கலாம் வெளியில் வந்துட்டு அவங்க கோமாவில் இருந்தாங்கங்கிறதே அவங்களுக்கு தெரியாமல் தான் இருந்திருக்கு. அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அவ்வளோதான், அதோட தெரியாமல் இருந்திருக்கு. சிலர் வந்து கோமாலிருந்து எந்திரிச்சவங்க நம்ம மெச்சூர்டா எந்திரிச்சவங்களும் இருக்காங்க. அதாவது எப்படி சொல்றது, அந்த அவங்க குணாதிசயம், அதாவது மெச்சூர்டா, அதாவது எப்படின்னா இப்போ ஒரு 15 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 15 வயசு பையன் கோமால அடிபட்டுறான், ஏதோ பைக் ஆக்சிடென்ட், கார் ஆக்சிடென்ட், ஒரு 6 மாதம் கழிச்சு எந்திரிக்கிறான்னு வைங்களேன்.
இப்போ அவன் அந்த அவன் 6 மாதம் தானே அவனுக்கு ஏஜ் ஆயிருக்கணும். பட் அவனுடைய பிஹேவியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் வாழ்ந்த மாதிரி ஒரு பிஹேவியர் வந்து அவங்க வெளிப்படுத்துறது. ஒரு அடல்ட்டோடைய அந்த மெச்சூரிட்டி வந்து வெளிப்படுத்துறது. மூளை வந்து மூளையில் இருக்க ஆக்டிவிட்டி வந்து அவனை உள்ளேயே ஒரு உலகத்துக்குள்ளே அவனை வாழ வச்சு அவனை ஏஜ் ஆக்கியிருக்கோ அப்படிங்கிற ஒரு தாட்டும் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய இருக்குங்க இதுக்குள்ள. இது ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி புரிந்து கொள்ள முடியாத பட் சுவாரஸ்யமான விஷயம். புரிந்துக்க முடியாது, இதுதான் அப்படின்னு நம்மளால சொல்லவும் முடியாது. ஆனால் இதை சார்ந்த தேடல் என்பது மனித சமூகத்துக்கிட்ட காலங்காலமாகவே இருந்து வருகிறது. இறப்புக்கு பின்னாடி என்ன? அப்போ நம்ம மக்கள் அதில் ஒரு நம்பிக்கையை சேர்த்து இறப்புக்கு பின்னாடி இப்படி நடக்கும், இங்கே ஒருத்தவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க, நீ செஞ்ச பாவத்தெல்லாம் ஒருத்தர் தராசு போட்டு உட்காந்துருப்பாரு அவர். இதில் இந்த எஜிப்தியன் மைத்தாலஜியிலேருந்து எடுத்துக்கிட்டது. பேசியாக இந்த கான்செப்ட் இருக்குல்ல, தராசுல வந்து உன்னுடைய பாவம் நல்லது கெட்டது அளவெடுக்கணும். இது வந்து ஆக்சுவலி நிறைய பேர் கிறிஸ்டியானிட்டி, இது வந்து குரானில் இருக்குது, கிறிஸ்டியானிட்டி பைபிளில் இருக்குன்னே எடுத்துக்கிறாங்க. ஆனால் பட் இதோட ஆரிஜின்ஸ் வந்து எகிப்து தான். எகிப்தில் தான் இந்த கான்செப்ட் இருக்குது. அந்த தெய்வம் ஒன்று இருக்கும், அது வந்து அளவுகோல் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அங்கே நீங்கள் போனோடனே நீங்கள் செஞ்ச பாவம் இது எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு அது ஒரு இறகு எடுத்து வைப்பாங்க. அந்த இறகு வந்து அது சமமாக இருக்கணும். சரி, அந்த இறகை விட நீங்கள் அதிகமாக பாவம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நரகம் தான். புரியுது. ஸோ இந்த மாதிரி வச்சு பார்ப்பாங்க. இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த டெத்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, டெத்துன்றது நம்ம இங்கே ஒருத்தர் செத்துட்டாருன்னா நம்ம எல்லாருமே வந்து அவரை இழக்கிறோம், வருத்தப்படுறோம் அப்படிங்கிறனாலேயே அது வந்து நெகட்டிவ் ஆயிடுச்சா? டெத்து கூட ஏன் வந்து ஃபியர் அசோசியேட் ஆயிடுச்சு? ஏன்னா வாழ்றப்போ டெய்லி உங்களால் பெயின் ஃபீல் பண்ணிட்டே இருக்க முடியும். டெத்தப்போ ஒரே செகண்ட் தான் பெயின், ஓகேவா? அதுக்கப்புறம் எதுவுமே நடக்க போகல. பட் வை இட் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட் டு ஃபியர் மனுஷனுக்குன்னு நினைக்கிறீங்க? பேசிக்காங்க இப்போ ஒரு இருட்டுக்குள்ளே உங்களை இறங்க சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யோசிப்பேன் கண்டிப்பாக. அது ஒரு இருட்டு குகை இருக்குது, டக்குன்னு பற்றி வரும் போங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக யோசிப்போம். இப்போ திமுகவில் போய் ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? ஒரு பயம் வரும்ல, ஐயோ அப்படின்னு. அது மாதிரி ஒரு அன்னோன், ஒரு தப்பு, ஒரு நமக்கு தெரியாத விஷயங்கள், இருள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது வந்துட்டு நமக்கு வந்து அதுக்கு அங்கே போகிறதுக்கு வந்து ஒரு அச்ச உணர்வும் நம்மளோட மைண்ட் வந்து பயங்கரமாக கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ இறப்புங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்குமே மனித இனத்துக்கே எவனுக்குமே தெரியாத ஒரு விஷயம். முன்ன பின்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போறீங்க, டாக்டர் என்ன சொல்லுவாரு? சார் நாங்கள் இந்த மாதிரி அனஸ்தீசியா ஏற்றுவோம், அனஸ்தீசியா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தலை சுத்தம், நம்ம ஆகும், அப்புறம் கொஞ்சம் தூக்கம் வரும், தூங்கிடுவீங்க, அதுக்கப்புறம் எந்திரிக்கும் போது பதற வேணாம், மெதுவாக எந்திரி, இதெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஆள் இருக்கு. இதை இறப்புக்கு சொல்றதுக்கு யாரா இருக்காங்களா? அப்போ இது வரைக்கும் அந்த ஒரு இப்போ இதெல்லாம் சொல்லாமல் நீங்கள் ஒரு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போயிட்டு யாராவது பண்ணால் பதறிட மாட்டாங்க. ஸோ இந்த பதட்டம் எல்லா மனிதர்களுக்கும் இருக்குது. இறப்புன்னு வரும்போது ஒரு அன்சர்டனிட்டி. அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மனசில் வச்சுக்கிட்டு வந்திருப்போம் இந்த உலகத்துக்குள்ளே. இந்த விஷயங்கள்லாம் முடியுதா, முடியலையா, இதெல்லாம் நம்ம சாதிச்சோமா, சாதிக்கலையா, இதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களோட கனவுகள், லட்சியங்கள் அதில் நிறைவேற்றிருப்பாங்க. சில பேர் நிறைவேறாமல் இருப்பாங்க, சிலர் ரிக்ரெட் பண்ணுற விஷயங்கள் இருக்கும் தன் வாழ்க்கையில். ஸோ இதெல்லாம் வந்து அட் த டைம் வரும் அப்படிம்பாங்க. அதில் இன்னொன்று சொல்லுவாங்க, அதாவது இறக்கிறதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து நம்மளோட லைஃப் வந்து வேகமாக ஓடும் அப்படிம்பாங்க. அதுவும் நிறைய பேர் ஒரு ரீல் மாதிரி வந்து உங்களோட வாழ்க்கையில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் எல்லாம் சர்ன்னு போகுமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாணம் நடக்கிறது, குழந்தை பிறக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பா அம்மா வந்து எல்லாருக்குமே அப்பா அம்மாவோடைய ஃபர்ஸ்ட் மெமரின்னு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் யோசிச்சிங்கன்னா கூட எது நம்மளோட அப்பா அம்மாவோட ஃபர்ஸ்ட் மெமரின்னு நீங்கள் யோசிப்பீங்க. பட் அது உங்களோட சப்கான்ஷியஸுக்கு தெரியும். ஸோ அதை வந்து அப்படியே ஓட்டி விடுமா. அது உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து நீங்கள் உங்களோட கான்ஷியஸ்னஸ் தொடங்குறது இருக்குல்ல. நம்ம எல்லாருமே குழந்தையா இருக்கும்போது நமக்கு கான்ஷியஸ்னஸ் எங்க இருந்து தொடங்குச்சுனே தெரியாது. ஒரு மெமரி வச்சு தான் அதை இப்போ வரைக்கும் அசோசியேட் பண்ணுறேன். எனக்குலாம் வந்து நான் குழந்தையா இருந்தப்ப இருக்க மெமரிஸ்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி கிரே மெமரிஸாக இருக்கும். அந்த மெமரிஸை மனசில் அது வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அதெல்லாம் அப்படியே வேகமாக அந்த நம்ம மனசில் பதிஞ்ச மிக முக்கியமான இன்சிடென்ட்ஸ் எல்லாமே கிடுன்னு ஓடுமா. அது வந்து மனசில் ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இதெல்லாம் வந்து முன்ன பின்ன செத்துட்டு வந்துட்டு தான் தெரிஞ்சிருக்கேன். படிச்சிருக்கேன் நான் இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து அடுத்தவங்க சொல்கிறது தான். இல்லை இன்னும் விஷயம் என்னன்னா, இது ஏன் வந்து ஒரு நெகட்டிவா மட்டுமே பார்க்கப்படுது? ஏன்னா ஆனால் ஃபிலாசபியில் அதை வந்து வேற மாதிரியும் பார்த்துருக்காங்க. டெத் அப்படிங்கிறது சில பேர் கிஃப்ட்னு சொல்றாங்க. அது இப்போ நம்ம இந்திய முறையில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மறுபிறப்புங்கிற ஒரு கான்செப்ட் வச்சிருந்தாங்க. ரீஇன்கார்னேஷன் ஒரு கான்செப்ட் வச்சிருந்தாங்க. அந்த இதுல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது இருக்கிறனால இறப்புங்கிறது வந்து முடிவு இல்லை. நம்ம இந்தியாவா இல்ல தமிழ் மரபுல சொல்றீங்களா நீங்க? தமிழ் மரபுல தான் அந்த ஆரிஜின். சரி. சோ பட் இந்தி அப்படி முன்னாடியே தமிழ் தான். ஸோ தமிழ் தான் இதுக்கான எல்லாத்துக்கான ஊற்று. அந்த ஊற்றுல வந்து பார்த்தீங்கன்னா மறுபிறப்புங்கிற ஊற்றும் கண்டிப்பாக தமிழர்களுடைய வாழ்வியலுக்குள்ள இருந்து தான் உருவாகி இருக்கலாம்.
அப்ப அந்த மறுபிறப்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இன்னும் சொன்னா சைவ சித்தாந்தத்திலிருந்து தமிழ் ஐடென்டிட்டியோட இருக்கக்கூடிய மதங்கள் எல்லாமே சொல்றது தான் அந்த பிறப்பு மறுபிறப்பு. அதனாலதான் மறுபிறப்பு தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். பிறப்பு அறுத்தல் தான் வந்து வாழ்க்கையில ஒருத்தர் வந்து பிறப்பு அறுக்கணுங்கிறாங்க. அப்ப திரும்ப திரும்ப பிறந்துட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு விதமான தவறு அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்ம அணுகிருக்கோம். ஸோ பிறப்பு அறுக்கணும். அப்ப பிறப்பு எப்படி அறுப்பீங்கன்னா அதுக்கு தான் மெடிடேட் பண்ணி உங்களுடைய ஆன்மா வந்து இயற்கையான மரணம் இல்லாம உங்களோட உடலை வந்து ஒளி உடம்பா மாத்துறது. ஸோ இதுதான் வந்து பிறப்பறுத்தல். இந்த பிலீஃப் தான் நம்மளுடைய கோர் பிலீஃபே. இந்த ஐடியாலஜி தான் சித்தர்களுடைய வாழ்வியல், இந்த ஐடியாலஜி தான் வள்ளலாருடைய வழிகாட்டல், இந்த ஐடியாலஜி தான் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை சித்தர்களும் வாழ்ந்த வாழ்க்கை. ஸோ இந்த ஐடியாலஜி தான் இது உண்மை பொய்ங்கிறதுலாம் விவாதம். ஆனால் இதை நம்பி தான் எல்லாருமே வாழ்ந்திருக்காங்க இங்கே இந்த மண்ணில், இந்த தமிழ்நாட்டில். இதோட தொடர்புடைய வாழ்வியல் தான் இந்தியா முழுக்கமே இருக்கு. ஸோ பேசிக்காக இந்த இன்கார்னேஷனுங்கிறது பழங்குடி மக்களுடைய வாழ்வியல், ஹிந்துவிசம் இந்த மாதிரியான மதங்களில் கலெக்டிவா இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்துக்குள்ள ரீஇன்கார்னேஷன் ஒன்று இருக்குங்கிறனால நம்மளுடைய மன்னர்கள், நம்மளுடைய முன்னோர்கள்லாம் ஒரு நல்லது செஞ்சுட்டு செத்துட்டா அது நமக்கு புண்ணியம். ஸோ அதனால வந்துட்டு சாகிறது வந்து பரவாயில்ல, ஒரு நல்லதுக்காக சாகிறது வந்து தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லையும் இருந்திருக்காங்க. அதனால தான் வாண்டடா வந்து தங்களை வெட்டிக்கிட்டு பழி கொடுக்கறது, தங்களே வந்து தற்கொலை செஞ்சுக்கிறது, இந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஊர்ல அதிகம். புரியுதா? ஒரு நல்ல விஷயத்துக்காக தியாகம் பண்றது இதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல ரொம்ப இயல்பா வரதுக்கு காரணம் என்ன? இந்த கோர் பிலீஃப். நமக்கு இது முடிவில்லை, திஸ் இஸ் நாட் தி எண்டுங்கிறத அவங்க நம்புறாங்க. ஸோ அதை நம்பிக்கை இருக்கனால தான் டக்குன்னு தங்களோட உடலை வந்து மாற்றிக்கிறது இதெல்லாம் வந்து நடக்குது. கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நம்ம ஊர்களில். இது வரலாறு ரீதியாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நடக்கிறதுன்னு நான் சொல்ல, வரலாறு ரீதியாகவே எடுத்துக்கிட்டிங்கனாவே இந்த ஒரு போராட்டத்துக்காக தங்களே மாற்றிக்கிறது, தியாகம் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. முத்துக்குமார் வரைக்கும் அது மாதிரி நம்ம எல்லாமே பார்த்துட்டு பல தியாகிகள் வர்றதுக்கு காரணமும் இந்த மாதிரியான பிலீஃப் இருக்கனால தான். நமக்கு மறுபிறப்புன்னு ஒன்று இருக்குது. நம்ம இந்த பிறப்பு மட்டும் இல்லை, ஸோ நமக்கு வந்து அடுத்தடுத்த பிறப்புகள் இருக்குது. இந்த இதை வந்து நம்ம தியாகம் பண்ணுறது நல்லது, இதுக்காக நம்ம நிற்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட். ஓகே. ஸோ இது ஒன்று இருக்குது. ஐயா, நம்ம ஃபிலாசபி சயின்ஸ் ரெண்டுத்தையுமே வந்து மாற்றி பேசிட்டு இருக்கோம். எப்போயா நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, ஏன் வந்து நான் ஸ்டார்டிங்கில் கேட்டது தான், ஏன் வந்து லைஃப் ஸ்பேன்னு ஒன்று இருக்குது, ஒரு தொடக்கம் முடிவும், குழந்தையா பிறந்து அதுக்கப்புறம் வயசாகி ஆகிறது அப்படிங்கிறது, ஏன் அப்படி லாஜிக்காக யோசிச்சு பார்த்தா ஐயோ எல்லாருக்கும் இடம் இல்லாமல் போயிடும் அப்படிலாம் கூட இருந்துக்கிட்டோம். பட் ஏன் இந்த சயின்டிஃபிக் பேட்டர்னில் இப்படி தொடர்ந்து முடியறது அப்படின்னு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? லைஃப் ஏஜிங் ஆர் வாட் எவர். இது நீங்கள் இந்த இதுக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னா லைஃப்ங்கிறதுக்கே நம்ம பதில் கொடுக்கணும். இப்போ ஏன் லைஃப், ஏன் முதல்ல பிறக்கிறோம், ஏன் லைஃப், இதுக்கெல்லாம் ஆன்சர் கொடுக்க முடியாதுங்க தத்துவங்கள்னால. நிறைய பேர் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. நான் இதை புரிஞ்சிருக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சம் கைண்ட் ஆஃப் ஃபீட்பேக்காக நான் பார்க்குறேன். இதை புரியல. ஃபீட்பேக் லூப். அதாவது எப்படின்னா, இந்த ஈசி படித்தவங்களுக்கு ஓரளவுக்கு ஃபீட்பேக்னா என்ன தெரியும், ஃபீட்பேக் லூப்னா என்னன்னு தெரியும். அதாவது என்னன்னா, இந்த பிரபஞ்சம் இருக்குது, நம்மளாம் பிரபஞ்சத்தோட ஒரு அங்கம் தான். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் உடம்புல ஒரு ரைட் சைடில் இருக்கக்கூடிய செல்லு இந்த பிரபஞ்சத்தோட ஏதோ ஒரு மூலையில் இருக்க ஸ்டார்லேருந்து வந்துருக்கலாம். இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்க செல் வந்து அதோடைய மூலம் வந்து அதோட ஆட்டம் வந்து வேற ஏதோ ஒரு ஸ்டார்லேருந்து வந்திருக்கலாம். ஸோ நம்மளோட உடம்பு வந்து உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலக்கூறுகளும், ஒவ்வொரு செல்லும், ஒவ்வொரு அணுவும் எந்த இடத்துலேருந்து ஆரிஜின் ஆச்சுங்கிறது நமக்கே தெரியாது. அப்போ நம்ம காஸ்மிக் பீயிங்னு சொன்னால் சரி பொருந்தும். ஒரு வாதத்திற்கு அது பொருந்தும். நம்ம எல்லாருமே காஸ்மிக் பீயிங் தான். ஸோ இப்போ இந்த இடத்துல இது நம்ம மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்க செடி கொடி மரம் எல்லாத்துக்கும் ஒரு அழகியல் இருக்குது, ஒரு வாழ்வியல் இருக்குது, அது பேட்டர்ன் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு சொல் உயிரிலேருந்து உருவானதுங்கிறதையும் நம்ம வந்து நம்புகிறோம். ஸோ அந்த அடிப்படையில் இந்த உயிர்கள் எல்லாம் உருவாகிட்டு வந்திருக்கு. த பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் விடைங்கிறது யாருமே சொல்லலை. பர்பஸ் ஆஃப் பர்த்னு எடுத்துக்கலாம். அது கரெக்ட்டா, த பர்பஸ் ஆஃப் லைஃப் அது ஒரு லைஃபோட ஒரு அங்கமா பர்த். இது எப்படி நம்ம அணுகலாம் அப்படின்னா, சரி இப்போ நம்ம பிறக்கிறோம், நம்ம இந்த வாழ்க்கையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், அடுத்து நம்ம இறக்குறோம், திரும்ப ஒரு பிறப்பு வருது, வாழ்க்கையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, ஒரு இறப்பு வருது. இதுக்கு நடுவில் வந்துட்டு இந்த உலகம் வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி போகுது. இதில் இன்னொன்று விஷயம் இருக்குது. சில இந்த ஏன்ஷியன்ட் ஏலியன்ஸ்னு ஒரு இருக்குல்ல, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தியரியை சொல்லுவாங்க. அது என்ன தியரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் வந்து சரியாக ஒரு 8000 இல்லை 10,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து ரீசெட் ஆகுது. அது வந்து அப்படியே வந்து ரீசெட் ஆயிடுது. அப்போ அங்கே மனிதர்களுடைய சிந்தனை எல்லாமே மறந்துடுது அப்படின்லாம் அவங்க சொல்லுவாங்க. நாலேஜ் எல்லாமே இழந்துடுறாங்க, திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து வளர்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்ட்டு ஒரு தியரியை வந்து அவங்க சொல்லுவாங்க. இதுக்கு எதுக்கு அவங்க சொல்லுவாங்கன்னா,
நம்மளுடைய முன்னோர்களை பற்றியான சில குறிப்புகள், அவங்களுடைய சில கட்டடங்கள், அதில் இருக்கக்கூடிய சில பழைய காலத்து விஷயங்கள், அங்கே இருக்க டெக்னாலஜி பேஸ்டான அந்த கல்லை வந்து அப்படியே வெட்டுறது, இதெல்லாம் லேசர் கட்டிங்கில் தான் பண்ணியிருப்பாங்க அவங்களோட பார்வை. லேசர் கட்டிங் இல்லாமல் இதை பண்ண முடியாது. பை லாஜிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது தான். கல்லை உருக்க முடியுமா? கல்லை உருக்கி இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆல்மெக்ஸ் சிவிலைசேஷனில். அது இன்னைக்கு இருக்க டெக்னாலஜிலேயே நம்ம வந்து பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். அது லேசர் இதெல்லாம் இருந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியும். கல்லை வந்து பிரெக்னன்சிக்கான டூல்ஸ்லாம் கல்லுலேயே செஞ்சுருக்காங்க. அது வந்து செதுக்கி பண்ணல, சம் மோல்டன் ராக் மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு ப்ராப்பர் ஃபினிஷிங்கோட வலுவலுன்னு இருக்கும். அது எப்படி அந்த மாதிரி ஃபினிஷிங் எப்படி கொடுக்க முடியும், என்ன எப்படி இதுக்கான கிராஃப்ட்மேன்ஷிப்லாம் வச்சு சொல்ல முடியாது. இதை அப்போ நம்மளை விட ஹையர் டெக்னாலஜியில் அவங்க இருந்திருப்பாங்கன்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாம் எப்படியும் மறந்துச்சிடலாம். ஸோ இந்த உலகம் வந்து ரீசெட் ஆகிட்டே இருக்குது. திரும்ப நம்ம ஒரு பீக் அடைகிறோம், அப்புறம் காணாமல் போயிடுறோம். திரும்ப ஒரு ரொம்ப காலம் கழிச்சு திரும்ப ஒரு பீக் அடைகிறோம், திரும்ப காணாமல் போயிடுறோம். இப்படிங்கிற ஒரு தியரியை வந்து இந்த ஏன்ஷியன்ட் ஏலியன்ஸ் டாக்குமெண்ட்ரி பார்த்துனீங்கன்னா அதில் சொல்லுவாங்க. இது அதை நம்புறேன்னு இல்லை, அதில் வந்து ஒரு தியரி சொல்லுவாங்க. அது மாதிரி வந்துட்டு நம்ம பிறக்கிறோம், இந்த உலகத்தில் வந்து அப்படியே நம்ம வாழ்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம இறந்துடும், நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸ் வந்து அங்கே இல்லை. இதனால ஒரு ஒரு ஹையர் பர்பஸ் என்ன? இது நமக்கு மட்டும் இல்லை, ஒரு நாய் பிறக்குது, ஒரு ஆட்டுக்குட்டி பிறக்குது, ஒரு செடி பிறக்குது, ஒரு விதை பிறக்குது, செடியாக மாறுது, ஆக்சிஜன் கொடுக்குது, அது கொடுக்குது, இது கொடுக்குது, அப்புறம் இறந்துருது. அதுக்கு நடுவில் நிறைய செடிகளை உருவாக்குது, திரும்ப அதுகளும் இறந்துருது, பரவுது, இறங்குது. ஏதோ கான்ட்ரிபியூட் பண்ணுறோமோ நம்ம இந்த சிஸ்டம்க்கு. அதுதான் நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் நமக்கு தெரியல. அப்போ இது திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குன்னா இது பேர் வந்து ஃபீட்பேக் லூப். ஃபீட்பேக் லூப்பா? ஓகே. இதுலேருந்து என்ன கற்றுக்குது அப்படின்னா, இப்படி யோசிங்க. இப்போ பிளாஸ்டிக்குங்கிற ஒரு விஷயம் வந்து மனுஷன் இல்லாமல் இருந்தால் அந்த உலகத்துக்கு உருவாயிருக்குமா? வந்திருக்காது. பட் இப்போ மனிதன் போனதுக்கப்புறம் பிளாஸ்டிக்குங்கிற ஒரு புதிய மூலக்கூறு உருவாயிருக்கு. இப்போ நல்லா யூஸ் பண்ணுங்க, பிளாஸ்டிக்கை திங்கக்கூடிய ஒரு புதிய உயிரினம் இப்போ உருவாயிருச்சு. அது ஏதோ ஒரு பாக்டீரியா வந்து இப்போ உருவாயிருக்கு. அவங்க தான் சொல்லியிருக்காங்க, இப்போ அந்த பாக்டீரியாஸ் வந்து பிளாஸ்டிக்கை தின்னு உயிர் வாழக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குது. சம் ஃபங்கஸ் சம்திங் வந்து உருவாயிருக்கு. இப்போ இந்த உயிரை உருவாக்குனது யார்? அப்போ மனிதனுடைய பிறப்பு ஏதோ ஒரு விதத்தில் தேவைப்பட்டிருக்கு, அந்த மனிதனுடைய கண்டுபிடிப்பு ஏதோ ஒரு விதத்தில் இந்த உயிருக்கு தேவைப்பட்டிருக்கு. இதெல்லாம் நடக்கும்போது இதை பை சான்சஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் இதன் மூலமாக அந்த ஃபீட்பேக் லூப்பில் ஏதோ ஒரு ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டு அந்த ஃபீட்பேக்கு தகுந்த ஒரு ரெஸ்பான்ஸை வந்து கொடுத்துட்டு இருக்குல்ல. ஸோ இதுதான் ஒரு ஃபீட்பேக் லூப் மாதிரி நம்ம மனிதர்கள் இருக்கிறோமோ அப்படிங்கிற, மனிதர்கள் இந்த ஒட்டுமொத்த லைஃப்பும் இருக்கா அப்படிங்கிற ஒரு பார்வையும் வைக்கப்படுகிறது. ரைட்டு. ஸோ அப்போ டெத்துனா அது ஒரு நேச்சுரல் டெத்துங்கிறது வேற, ஆனால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெத் இருக்கு. பட் ஆனால் அந்த நேச்சுரல் டெத் பற்றி தான் நான் பேசுகிறேன். நேச்சுரல் டெத் அப்படின்னு ஒன்று, அழகான பெண்களை பார்க்கும்போது ஒரு டெத் வருமே ப்ரோ. இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி டெத் நிறைய வந்திருக்கு. ஏங்க நான் அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில் போகணுன்றதுனால தான் இதெல்லாம். அடுத்த கட்டம்னா ஐயோ இதுக்குள்ள அதை எடுத்துட்டு வராதீங்க. அது ஒரு வேர்ல்டு, வள்ளல் மீடியா ஒரு வேர்ல்டு, வருண் டாக்ஸ் வந்து ஒரு வேர்ல்டு. ஸோ அதனாலதான் அதை பத்தி நான் வந்து பேசினேன். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, அதுக்கு நம்மளும் நீங்க சொன்ன மாதிரி விடைன்னு நம்ம சொல்ல சில தூண்டி விட்டு இதன் மூலியமா ஒரு பிலாசபிக்கல் தாட் ப்ராசஸ் நிஜமாக ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. ஏன்னா நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டுட்டே இருக்கிறேன், ஆனா எனக்கு வந்து இதை வச்சு வேற ஏதோ ஒரு யோசனை, இப்படி இருக்கலாமோ அப்படி இருக்கலாமோன்னு போயிட்டே இருந்துச்சு. ஸோ அது வந்து கற்பனை பண்ணி பாக்குறதுக்கு சில விஷயங்கள் வந்து ரொம்ப வாஸ்டா இருக்கனால பயமா இருக்கு. ஒரு விஷயம் மட்டும் நான் புரிஞ்சிருக்கிறது என்னன்னா, எதுக்குமே பர்பஸ் இல்லாம ஒண்ணு இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஸோ அந்த அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய பிறப்பு, நம்மளுடைய வாழ்வியல், இதற்கு பின்னாடி ஏதோ ஒரு பர்பஸ் இருக்குங்கிறது வந்து உண்மை. ஆனால் அந்த பர்பஸை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு பக்குவம் இல்லை, நமக்கு புரியல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த பர்பஸ் தெரியல. பட் எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே பை ரேண்டமாக நடக்குதுன்னு நம்ம வந்து கோஇன்சிடென்ஸ் அப்படிங்கிறீங்க. ஆமாம், அதான் நான் சொல்கிறேன். இது நீங்கள் உங்களோட லைஃப்லேயே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சில நண்பர்களை சந்திக்கிறதா இருக்கட்டும், சிலர் வாழ்க்கையில் பார்க்குறதா இருக்கட்டும், சில விஷயங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது உங்களை வேற ஒரு விஷயத்துலேருந்து காப்பாற்றுறக்கா இருக்கலாம். ஸோ உங்களால் கண்டிப்பாக அந்த ஒரு சம்திங் கிரேட்டர் அப்படிங்கிற ஒரு நம்மை மிஞ்சி ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறத வந்து உணர முடியும் கண்டிப்பாக. ஸோ அதுவும் வந்து ஒரு கேள்வியோட தான் இதை வந்து முடிக்கணும். ஸோ நிறைய பேரோட ஒரு தாட் ப்ராசஸை தூண்டி விட்டுருக்கு அப்படின்னா வந்து நிஜமாவே ரொம்ப சந்தோஷம் தான். எப்பவுமே இதே மாதிரிலாம் போயிட மாட்டோம், எப்பயாவது ஒரு வாட்டி இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து போகும், பயந்துடாதீங்க. மிக்க நன்றி பாரி. நன்றி.